ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதித்யா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பாரதி அதை கேட்காம வந்து வாமா கிளம்பி போகலாம், இவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் என் அப்பாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கோவப்பட்டு இந்த பக்கம் ஆதித்யா அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க. உடனே இந்த பக்கம் தமிழ் வந்து அம்மா என்னம்மா சின்ன பையன் வந்து அவன் ஏதோ வந்து சொல்கிறாங்கிறதுக்காக நீ கோவப்பட்டால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா அவர் வந்து உன்னை பிடிக்கல வேண்டான்னு சொல்கிறாரு, அவருக்காக நீ என்ன அடிக்க வர இல்லை, போ இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்கன்னே சொல்லிடலாம். அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் லதா வந்து சத்தம் போடுறாங்க, இங்கே பாரு பாரதி அவன் சின்ன பையன் அப்படி தான் இருக்கும், நீயே வந்து நாங்கள் சொல்கிறத வந்து கேட்குறியா, கேட்க மாட்டேறல்ல, அப்படி தான் அவனும் இருப்பான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, போ உன் கோவத்தெல்லாம் வந்து இவகிட்ட உன் பையன்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காத, போய் மித்ரா கிட்ட காட்டுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லதா வந்து போய் ஆதித்யாவை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வாடா உன் அம்மா எப்போவுமே அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு இந்த பக்கம் சாப்பாடை எடுத்துகிட்டு லதா வந்து சாப்பிட்றதுக்கு ஆதித்யாவுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ராத்திரி வந்து எல்லோரும் அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பாட்டி லக்ஷ்மி அம்மா லதா எல்லோரும் தூங்கிடுறாங்க, தமிழும். அதுக்கப்புறமா வந்து ஆதித்யா வந்து தூங்காமல் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பாரதி தனியாக போயிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க பையன்கிட்ட வந்து ஆதித்யா கிட்ட, டேய் சாரிடா கோவப்படாதடா, என்னை வந்து தெரியாமல் ஏதோ ஒரு கோவத்தில் வந்து இப்படி பண்ணிட்டேன், அடிக்க வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப, போ பேசாதம்மா, நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு வந்து கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குதா, அவருக்கு வந்து நம்மளை பிடிக்கலங்கும் போது நம்ம எதுக்காக வந்து அவருக்காக வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், நீ வந்து அழுகுறதை பார்க்க எனக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, நீ மட்டும் வந்து என்னை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறப்ப, இனிமே வந்து நான் உன்னை அடிக்க கை ஓங்க மாட்டேன்டா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து க்யூட்டாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னே சொல்லலாம் அவங்க பையன்கிட்ட. அந்த சமயத்தில் ஏம்மா விடுமா, நான் செஞ்சதும் தப்பு தான், உன்னை கோவப்படுற மாதிரி இனிமேல் நான் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்ணை துடைக்கிறாங்க. பாரு இவ்வளோ 2 பேரும் வந்து இவ்வளோ அன்பு பாசத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பாட்டி அலமையில பாட்டி முழிச்சிட்டு வந்து லதா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வந்து 4 பேருமே தமிழ்லேருந்து எல்லோரும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சரி இவங்க 2 பேரும் பேசட்டுங்கிறதுக்காக தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அவங்க எல்லாருமே 4 பேரும். அந்த சமயம் தான், அம்மா இங்கே கிட்டக்க வாயேன் அப்படின்னு சொல்லி, நீ கவலையே படாத, நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததுனால தான் நான் கோவிலில் வந்து அதிரடியாக அந்த மஞ்சக்கயிறை வந்து எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போய் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்காக தான் செஞ்சியாடா அப்படிங்கிறப்ப, ஆமாம்மா நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு சங்கடமாக இருக்காதா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் 4 பேரும் வந்து டக்குன்னு ஏஞ்சிடுறாங்கன்னே சொல்லலாம். என்ன 2 பேரும் அம்மாவும் பையனும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப வந்து, சேச்சே அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் நடந்த விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிறப்ப, இப்போ தான் பார்க்க வந்து பேரன் வந்து அழகாக லட்சணமாக இருக்கான், இப்படி தான் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் இவங்களுக்குள்ளே வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மித்ரா வந்து தனியாக அவங்க அண்ணனை அழைச்சிட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தாண்ணே, இப்போ வந்து அந்த முத்துலட்சுமி இருக்காங்களா அவங்களும் வந்து பாரதி பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னே சொல்லிடலாம். நான் வந்து செஞ்ச ஒரே ஒரு தப்பு, இந்த இவளை வந்து அவளோட ஒய்ஃபை வந்து ஆதிக்கிட்ட வந்து பழக விட்டது தான் காரணம், எதுவுமே தெரியல, ஐயோ பாவம் அவளை அவமானப்படுத்தலான்ட்டு நான் மாட்டேக்கும் ஒரு விஷயத்த நினச்சா, அவங்க கூட வந்து பசங்களை வச்சு அன்பாக நெருங்கினா, அடுத்தது வந்து பொண்டாட்டியாக நடிக்க ஆரம்பித்தா, இப்போ வந்து உண்மையிலே வந்து ஃபீல் பண்ணி அவள் அழுதுகிட்டு ஆதி கூட வந்து சாப்பாடுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து அவள் பரிமாறிக்கிட்டு இருக்கா, அன்பாக பேசிக்கிட்டு பொண்டாட்டி மாதிரி மறுபடியும் மாதிரியே வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கா, நான் வந்து வெளியில் உட்காந்து உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இது எனக்கு சரியாக படலைண்ணா, இதுக்கப்புறமும் இவளுக்கு வந்து முடிவு கட்டலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இத்தனை வருஷம் நான் ஆசைப்பட்டதுக்கான வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இடைஞ்சலாக இருந்தால் அவள் எனக்கும் இடைஞ்சல் தான் விடு, இதுக்கப்புறமும் அவளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சாஃப்டாக வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது, அவளுக்கு வந்து நான் ஒரு வந்து அதிரடியாக ஒரு முடிவு கட்டுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுதாகர் வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த பக்கம் தகவல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. டே இங்கே படுறா, இவ தான் வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிட்டீங்கல்ல, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுங்கள்லாம் இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக தூங்கிட்டு இருக்கிறதப்ப யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வெளியில் வந்து கண்ணாடி வழியாக பாரதி வந்து ஆதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஆதி கண்ணை திறக்கிறாங்க. அதோட முடியுது எபிசோட்.